இப்போ ஒயின் ஷாப் நடத்தினா 12 மணி நேரம் ஆனால் கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி அது பிளாக்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யாருமே கண்டிச்சு எதுவுமே கேட்கல. பெட்ரோல் காரணம் மோடியா இல்லை ஸ்டாலினுங்களா என்ன தெரியணும். ஏன்னா மக்கள் அவன் வேலைக்கு போறவங்களாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. பப்ளிக் எக்ஸாம் வேற இருக்கு, பிள்ளைங்களும் பரீட்சை எழுத முடியாம போயிடும். இப்போ பக்கத்துல இருக்க ஸ்கூல்னா பரவாயில்ல, நடந்து போயிடுவாங்க. எட்டி இருக்கிற ஸ்கூல்லாம் வாகனத்துல தான் போய் ஆகணும், பஸ் இந்த மாதிரி போய் ஆகணும். அது தடைப்பட்டுச்சுன்னா பிள்ளையோட பரீட்சை தான் நிற்கும். மோடியினுடைய ஒரு அலட்சிய போக்குனால தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா இது ஒரு ஒரு மக்கள் மத்தியில ஒரு பீதியை கிளப்பிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகணும், ஸ்கூல் பரீட்சை டயம் எல்லாத்துக்கும் பெட்ரோல்னால ரொம்ப கஷ்டங்க. வேலை விவசாயிகளுக்கு டிராக்டருக்கு பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, வேலை வேலைக்கு ஆட்கள் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈவினிங் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நேற்று ஈவினிங் அப்புறம் யார் இந்த வதந்தியை கலப்புறான்னு தெரியல. எந்த பங்கு போனாலுமே பெட்ரோல் இல்லைன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட வண்டி. நேற்று சாயங்காலம் 4-5 மணிக்கு வந்தா பங்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. இதுவே 7 மணிக்கு வரப்ப சுத்தமா எல்லா பங்குலையும், கும்பகோணத்துல இருந்து நாச்சியார் கோயில் எல்லா பங்குலையுமே பெட்ரோல் இல்ல. இதனால ஸ்கூல் போறவங்க, காலேஜ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கு. நாங்க வேலைக்கு போற ஆளுங்க, எங்களுக்கு பெட்ரோல்ல அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த மோடி அரசாங்கத்தினால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. நான் ஒண்ணு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போக முடியும், சரியான ஸ்கூல் போக முடியல. எவ்வளவு கூட்டத்தை பாருங்க, இஞ்சியை பாருங்க, அவ்வளவு கூட்டங்கள் இருக்கு. 1 லிட்டர் மேல 100 ரூபாய் மேல பெட்ரோல் தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிர்வாகம் சரி கிடையாது. அதனால நீங்க கவர்மெண்ட் ஏதோ பாஸ் செய்யணும், அவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகேங்களா? ஓகே. நம்ம நேத்திலேருந்து பெட்ரோல் சுத்தமா இல்லாம இருந்துட்டு இருக்கு. நம்ம வேலைக்கு போற நம்மலாம் இதுக்கே காத்து நிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப பெட்ரோலை தடை இல்லாம கொடுத்தா தானே மக்கள் ஃப்ரீடமா இருப்பாங்க. அது இல்லாம நேத்திலேருந்து ஃபுல்லாவே ரஷ்ஷாவே இருக்கு. பெட்ரோல் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆமா, இல்லை, நான் காலையிலேருந்து 6 மணிலேருந்து நிற்கிறேன் சார். பெட்ரோல் வரல. வர வண்டிகளுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கார்களுக்கும் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு. பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க, பெட்ரோல் கிடைக்குதுங்கிறாங்க, கேஸும் கிடைக்குதுங்கிறாங்க. வண்டி வாங்கலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. வண்டி இல்லைன்னா வேலைக்கும் போக முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கு. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது சார். ஓகே, தேங்க்யூ. ஈரான் போர், அமெரிக்கா 2 பேரும் போர் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் போதுமான பெட்ரோல் 2 மாசத்துக்கு இருக்கு, தாராளமா இருக்கு. இது தேவையில்லாம மக்கள் தான் வதந்தியை பரப்பிக்கிட்டு கேன்ல வாங்குறதும், ஏன் வண்டி இருப்போம், வண்டியில் 100 ரூபாய்க்கு போட்டுட்டு அவங்க பாட்டில் போயிடலாம். இதை தேவையில்லாம இவ்வளோ டிராபிக் பண்ணி இங்கே பாருங்க, காலிலேருந்து நிற்கிறேன். இன்னும் ஒரு சவாரிக்கு போகணும், இந்த சவாரிக்கு என்னால் போக முடியல. காரணம் என்ன கேட்டால், இங்கே இந்த கேன்லையும் வாலிலையும் வாங்குறது தான் பிரச்சனையானது. நம்ம இந்தியாவில் இந்த 2 மாதத்துக்கு பெட்ரோல் தட்டுப்பாடோ டீசல் தட்டுப்பாடோ வராது. இந்த ஒரு 2 மாதம். அதனால மக்கள் இந்த வதந்தியை வெளியில பரப்பாம அவங்கவுங்க வெளில வண்டியில் ஒரு 100 ரூபாய்க்கு போடுறாங்களா, 50 ரூபாய்க்கு போடுறாங்களா, எல்லாம் பொதுவான அடிப்படையில் போயிட்டாவே இந்த பிரச்சனை வராது. வராது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே அங்கே அந்த பம்பில் போயிட்டாலும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே மாத்தூர் போனோம், மாத்தூர்லேயும் அதே தான் சொல்கிறாங்க, டீசல் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளோ நேரம் போட்டிங்க, இப்போ எப்படிங்க உடனே இல்லைன்னு சொல்கிறீங்க, என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இல்லை சார் டீசல் இல்லை சார், அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெட்ரோல் விலை ஏறுது, அதனால தான் அதெல்லாம் யாருமே சொல்லலை. வெளியில் விசாரிக்கும் போது பப்ளிக்ல சொல்கிறாங்க, இது மாதிரி இப்போ டீசல் விலை ஏறிட்டு பெட்ரோல் விலை ஏறிறதுனால இந்த மாதிரி தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னா நினைக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு, எல்லாமே இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆஃபீஸ் போகிறவங்களாம் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சா அவங்க ஏன் 24 ஹவர்ஸ் எப்பவும் உள்ளதை இப்போயே அவங்க பண்ணலாம். அதை 24 ஹவர்ஸ் இதே மாதிரி பண்ணலாம். ஆனால் அதை பண்ணாமல் அவங்க காலைல 10 மணிக்கு மேலே தான் போடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறது எது பண்ணுறாங்கன்னு தெரில. இதனால பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஒயின் ஷாப் நடத்தினா 12 மணி நேரம் ஆனால் கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி அது பிளாக்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யாருமே கண்டிச்சு எதுவுமே கேட்கல. இது அத்தியாவசிய தேவை, அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிட்டு. அப்படி இருந்தோம் இதையும் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு என்ன நம்ம என்ன சொல்ல முடியும்? அரசியல் தான். என்ன சுத்தி எத்தி போனா கடைசியா என்ன வரும், பெட்ரோல் ரேட் ஏறி போயிட்டுன்னு வரும். அதை திடீர்னு ஏத்துனா கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கலவரத்தை வச்சுட்டு அப்புறம் ஏத்துனா அதை கண்டுக்க மாட்டாங்க. இதுதான். இதுக்கு பெட்ரோல் காரணம் மோடியா இல்லை ஸ்டாலினுங்களா என்ன தெரியணும். ஏன்னா மக்கள் அவன் வேலைக்கு போறவங்களாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. என்ன சரிங்க, வேலைக்கு போற ஆள் 60 ரூபாலாம் ரெடியாக வச்சிருக்கோம். ஆனால் தட்டுப்பாடாக இருக்கு. குடும்பம் ஓட்டணும், எப்படி ஓட்டுறது என்னன்னு புரியல. அது கவர்மெண்ட் தனியாக இங்கே மத்திய கவர்மெண்ட்டா மாநில கவர்மெண்ட்டா ஒன்றும் புரியல. அதான் எங்களுக்கு தெரியுது. ஆமாம், சொல்லுங்க, அந்த பெட்ரோல் தடைப்பாதை பற்றி நீங்க என்ன சொல்லுங்க?
இது வரையும் எந்த இதுலயும் அது மாதிரி நடந்ததில்ல. 22 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இது ரொம்ப அந்த போர் காரணமா தான் இது ஏறுது. இது வந்து மேல மத்தியில இருந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்து மக்களுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாம கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உண்டு. ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாம் வந்து இப்ப பஸ்ஸுக்கெல்லாம் இல்லைன்னா ஸ்கூல் அப்படியே லாக் ஆயிடும். பப்ளிக் எக்ஸாம் வேற இருக்கு. பிள்ளைங்களும் பரீட்சை எழுத முடியாம போயிடும். இப்போ பக்கத்துல இருக்க ஸ்கூல்னா பரவாயில்ல நடந்து போயிடுவாங்க. எட்டி இருக்கிற ஸ்கூல்லாம் வந்து வாகனத்துல தான் போய் ஆகணும். பஸ் இந்த மாதிரி போய் ஆகணும். அது தடைப்பட்டுச்சுன்னா பிள்ளையோட பரீட்சை தான் நிற்கும். அதனால வந்து இது கூடுமான அளவுக்கு அரசு தான் முடிவு எடுக்கணும் இதுக்கு. ஆமா. பெட்ரோல் ஆழ்வாரத்தை பொறுத்தது எங்களுக்கு வந்து இன்னைக்கு வேலைக்கு போகிறதுக்கே எல்லா வண்டியும் பெட்ரோல் இல்லைன்னு 15 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க. இப்போ 2 மணி நேரம் நின்று 20 லிட்டர் பெட்ரோல் வாங்கியிருக்கேன். ஏன்னா வேலைக்கு போகிறது எங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கை எல்லாம் லாங்கில் போகிறோம். பெட்ரோல் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எல்லாரையும் வேலைக்கு அனுப்பிட்டு இந்த பாருங்க 20 லிட்டர் வாங்கிட்டு போகிறேன். ஆளுகளுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் கொடுத்தாகணும். அதனால காலையிலேருந்து நின்று இப்போ தான் வாங்கியிருக்கேன். 1.5 மணி நேரம் நின்று இருக்கேன். இந்த 1.5 மணி நேரம் நின்றுனா எல்லா ஆளுகளும் வேலைக்கு போக முடியாதுன்னு அவங்கள போக சொல்லிட்டு இப்போ வாங்கிட்டு நான் பில்டிங் போகணும். கன்சல்டிங் ஃபீல்டில் வேலை செய்கிறேன். ஆமாம். அதுக்கு அது வந்து என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு காலேஜ் போகிற பசங்களுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்குது. பாக்கி வேலைக்கு போகிறவங்க அன்றாட வேலைக்கு போகணுன்னா ஒரு 2 வீலர் இல்லாமல் யாரும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா பெட்ரோல் வாங்கணும்னா 1 மணி நேரம் நின்னா 9 மணிக்கு போகிறவங்க 10 மணிக்கு போனால் வேலை இல்லைன்னுவாங்க. அந்த கண்டிஷனில் இருக்குது. இதை சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் ஒரு முடிவு கொண்டு வரணும். ஆமாம். தேங்க்ஸ். பெட்ரோல் வந்து இப்ப திடீர்னு எடுத்த முடியும் ரொம்ப இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஒரு வேலைக்கு போறதா பள்ளியோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அடுத்து வந்து கரண்ட் சொல்லுவாங்க. இதை பத்தி நீங்க விழிப்புணர்வா என்ன சொல்ல வரீங்க? இது மோடியினுடைய மெத்தன காரணத்தினாலும் அமெரிக்கனுடைய அடிமைத்தனத்தினாலையும் பெட்ரோல் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மத்திய கவர்மெண்ட்டும் துரித நடவடிக்கை எடுக்கணும்னு என்னுடைய கோரிக்கை. ஆமா 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 அதே தான் துரித நடவடிக்கை இருக்கணும். மோடியினுடைய ஒரு அலட்சிய போக்குனால தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு மக்கள் வந்து மத்தியில வந்து ஒரு பீதியை கிளப்பிருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து நார்மலா வந்து கிடைக்கக்கூடியதை வந்து அது முறையா வாங்கி கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கமா இருக்கு இந்திய அரசாங்கம். அவ்வளவுதான். இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு நேற்று சாயங்காலத்துலேருந்து திடீர்னு ஏற்பட்டது. இது ஏற்பட்டவும் தேவைப்படுது படாதுன்ட்டு எல்லாருமே வாங்கி வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை வந்து முன்கூட்டி போர் நடக்கிறத தெரிஞ்சு அரசாங்கம் முன்கூட்டியே தோது பண்ணி மக்களுக்கு துன்பம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த சீராகணும். மக்கள் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படணும். தேவையில்லாமல் வேஸ்ட்டு பெட்ரோல் பண்ணாமல் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும்னு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். பெட்ரோல் வந்து அவசியம் வேணுங்க. வேணும்னா அந்த பப்ளிக் நடக்கிறதுனால வண்டி கண்டிப்பா வேணும். அதனால வண்டி இல்லாம வெளியில எங்கேயும் போக முடியாது. தேர்வு நடக்கிறதுனால அவசியம் பெட்ரோல் வேணும். இதை ஏன் தடை செய்யறாங்கன்னு தெரியல. அப்படின்னா பெட்ரோல் அவசியம் தேவைங்க நாட்டு மக்களுக்கு. பெட்ரோல் இல்லைன்னா எப்படிங்க நாடு வளம் பெறும்? ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகணும், ஸ்கூல் பரீட்சை டைம் எல்லாத்துக்கும் பெட்ரோல்னால ரொம்ப கஷ்டங்க. விவசாயிங்களுக்கு டிராக்டருக்கு பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. வேலை வேலைக்கு ஆட்கள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் 5 மணிலேருந்து லைனில் நிற்கிறோம். இது வரைக்கும் பெட்ரோல் கிடைக்கல. ஒவ்வொரு பெட்ரோலாக வந்து அலைஞ்சிட்டு நிற்கிறோம். முன்னாடி நாடு வந்து எலெக்ஷனில் முன்னேறமா இருக்குது. முன்னாடி பெட்ரோல் நாட்டு மக்களுக்கு தேவை உள்ள பொருளை முன்னாடி அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். பண்ணாதான் நாட்டு மக்கள் நல்லா வலிமையோடு வாழ்வாங்க. வாழ்வாங்க. அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. பெட்ரோல் வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நேற்று ஈவினிங் அப்புறம் யார் இந்த வதந்தியை கலப்புறான்னு தெரியல. எந்த பங்கு போனாலுமே பெட்ரோல் இல்லைன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட வண்டி. நேற்று சாயங்காலம் 4-5 மணிக்கு வந்தா பங்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. இதுவே 7 மணிக்கு வரப்போ சுத்தமா எல்லா பங்குலையும் கும்பகோணத்துல இருந்து நாச்சர் கோயில் எல்லா பங்குலையுமே பெட்ரோல் இல்லை. இதனால ஸ்கூல் போறவங்க, காலேஜ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கு. ரொம்ப பொருளாதாரம் கட்டுப்படி இந்த இதெல்லாம் வருது. ஏன்னா மோஸ்ட்லி டீசலும் இல்லை, பெட்ரோலும் இல்லைங்கிறாங்க. பெட்ரோலுக்கு நின்னா மினிமம் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் க்ரௌட் ஆகுது. அப்படிங்கிறப்ப பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போடுங்கிறப்ப நம்ம பஸ்ல அனுப்பி விட்டாதான் அவங்களுக்கு ஒரு நல்லது. ஏன்னா நம்ம க்ரௌட்ல நின்று போட்டுட்டு கொண்டு போய் விடுறதுக்குள்ளே எக்ஸாம் லேட் ஆயிடுது. அதனால இது ரொம்ப பெட்ரோல் டீசல் இல்லைங்கிறது ரொம்ப பொருளாதார கட்டுப்படி ஆகுது.
பாதி பேர் வரவங்க கேன்லேயே 200 லிட்டர்லேருந்து 300 லிட்டர் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அது கொண்டு போய் அவங்க வந்து எப்படி விற்கிறாங்கன்னு தெரியல. அதனாலயும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஓகே.